செல்லா குட்டியை நான் கூப்பிடணும்னு நினைக்கும் போது இங்கே பக்கத்தில் இருந்து என்னை நிறுத்திட்டாங்க. இவரை நான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, உங்கள் விருப்பத்தை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்ட்டு நீங்களே கூப்பிட்றீங்களாமா? யா, ரெடன் கிங்ஸ்லி சார் அவர்களை அன்போடு மறைக்கு అలైకిరం. అమ్మ మొత్తానికి నేర్చుకున్నానమ్మ 2 పదాలు తమిళ్లో. அதாவது அவரை கூப்பிடுறதுக்கு என்னென்னமோ பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். தமிழில் பேசி என் தலைவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்ச உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், ஷோபி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்பவுமே ஏஎம் ரத்னம் சார் அவர் படத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார், இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபினா, மீதி மூமெண்ட் போட்டதில் சார் தான். இது இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டுருக்கோம். அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் அவரை பற்றி சொல்லுவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் அண்ணன் தோன்றாங்க அப்படிங்கிறது ரூலா இருந்தாலும் அவன் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு. சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சிட்டேன் சார். போவேன் ஒரு சின்ன மிக சரி, நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான். ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவில் எந்த மொழியெல்லாம் இருக்கோ அந்த எல்லா மொழிகளுக்கும் சென்று தனது நடனக்கலையின் மூலமாக தனக்கென ஒரு தனி தடம் பதித்து கொண்டிருக்கிற, இப்போ நம்ம பார்த்த தாரா தாரா பாடலை இவ்வளவு அழகாக நளினத்தோடு எல்லாரும் திரும்ப 5 லாங்குவேஜ் இருக்குன்னா 5 லாங்குவேஜ்ல 5 வாட்டி பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக நமக்கெல்லாம் கொண்டு கொடுத்த, நான் விரும்பி ரசிக்கிற எங்கள் ஷோபி மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஷோபி மாஸ்டர், நீங்கள் எங்கள் விழாவுக்கு வந்தது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. உங்களுக்கு பூங்குத்து வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஷோபி எனக்கு பிடிச்ச, அதாவது நானும் ராஜு சுந்தரம், ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு கிட்ட ஒர்க் பண்ணதுலன்னு தெரியும். அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஷோபி கேட்ட உடனே இந்த படம், இந்த சாங்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கோரியோ பண்ண எவ்வளோ சிரமப்பட்டீங்க? அனைவருக்கும் வணக்கம், அந்தரிக்கு நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு. எத்தனை படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். காலையிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து சின்ன வேலை செஞ்சுட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை. பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை அவர் ஒரு க்யூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும். அதை ரசிச்சு பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவர் ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது. அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு இந்த பாட்டில் பெருசாக அந்த சிச்சுவேஷனாக பெருசாக டான்ஸ் இருக்காது. பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப ஸ்வீட்டு சொல்கிறது, அந்த இப்போ டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன். அந்த படத்தில் ஆடியிருக்கேன். இப்போது அவரோட படத்தில் ஒரு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர இவங்க சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சுது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேற லெவலு, பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமரா இருக்கும் அங்கே கேமரா இருக்குன்னு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு டெக்னிக்கலி வெரி சவுண்ட். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசூல்ராஜ் MBBS சார் நான் மாஸ்டராக பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லரி புல்லோட அட்டக்க மீது அந்த சாங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மௌலி சார் கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு ஞாபகமானு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்ரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த படம். அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து வேறு யாராச்சும் விட்டு என்னை மட்டும்தான் விட்டுருக்கீங்க. இல்லை அதே மாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் இல்லை சார், சத்யராஜ் சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லாரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் மீட் பண்ணுது KR சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல், அதான் கெஸ்ட் அப்பீரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுற சமயத்துலேருந்து ஃப்ரெண்டு, அந்த மாதிரி நான் ஸோ கிங்ஸ்லி, அப்புறம் வந்து நம்ம வெனிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப க்யூட்டாக, நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும், உலகிருஷ்ணன் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும், சத்யராஜ் சார், KS ரவிக்குமார் சார், கீரவாணி சார் அண்ட் எவ்ரி ஒன், KR சார். ஜோதியோட நான் வந்து ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும் பொழுது தட் வாஸ் அ ரீமேக் ஆஃப் அ தெலுங்கு ஃபிலிம், இஃப் ஐ எம் ரைட். ஐ நியூ த கிளிம்சஸ் ஆஃப் திஸ் யங் மேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் காட் ரிலீஸ்ட் அண்ட் டைம் வாஸ் கோயிங் ஆன். அண்ட் ரத்னம் சாருக்கு எனக்கும் என்னென்னா, என்னை தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கிறா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டுடியோவில். தெலுங்கு அந்த பேரெல்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன். అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ గిట్టింది, ఈ మరి జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి அப்படின்னு. సో ఐ వెంట్ టు విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్డ్ దట్. ఇన్ఫ్యాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు. అట్లా ఏం క్యారెక్టర్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిల్మ్, ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏவனி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் AM ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததில், இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி, ரத்னம் சார், யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ்.
இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஜோதியை பற்றி the kind of emotion you underwent, I know every father will undergo it. And చాలా థ్యాంక్స్ అండి కీరవాణి గారు, చాలా థ్యాంక్స్ అండి. I mean like I don't know, thank you everyone for all your support, and definitely it will be a very big film, a trend-setting film in the pan-Indian level. Thank you very much and God bless you.